பாண்டியன் ஸ்டோர்ஸ். இதுவரைக்கும் கோமதியின் பாசத்தை சரியாக புரிந்து கொள்ளாத பாண்டியனுக்கு சரியான தண்டனை கிடைத்திருக்கிறது. அதாவது இன்று வெளியான ப்ரோமோவில் பாண்டியனை கோமதி கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். பாண்டியன் தண்ணீர் தண்ணீர் என்று கத்தி பார்க்கிறார். அதற்கு கோமதி நக்கலாக தண்ணீர் பாட்டிலிடம் சென்று, தண்ணீர், உன்னை இந்த வீட்டு தலைவர் கூப்பிடுறாரு, நீயே போ என்று சொல்கிறார். அதனால் பாண்டியன் கோபமாகி சாப்பாட்டை எடுத்து வைக்கிறார். அப்போது குழம்பை தன் மீது ஊற்றிக்கொள்கிறார். பிறகு அவர் சாப்பிடுவதை பார்த்ததும் கோமதி, நீங்க ஒழுங்கா என்கிட்ட பேசுங்க, அப்புறம் நானே உங்களுக்கு விதவிதமா சமைச்சு ஊட்டி விடுகிறேன் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது இப்போது மீனாவின் பேச்சை கேட்டு கோமதி பாண்டியனை தன் வழிக்கு வர வைக்கப் போகிறார். அதற்கு பிறகு தான் மீனா தங்கமயிலுக்கு செய்த உதவி மொத்த குடும்பத்திற்கும் தெரிய வரும். அடுத்ததாக மீனாவிற்கு துரோகி பட்டம் கட்டப்போகிறார்கள். இதனால் இனி ஒரு பஞ்சாயத்து காத்திருக்கிறது. ஏற்கனவே தங்கமயிலுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது என்று மீனாவிடம் செந்தில் சொல்லி இருக்கிறார். நீ அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தால் நான் உன் கூட பேசவே மாட்டேன். அவங்களால நம்ம குடும்பம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறது. நீ அவங்களை தற்கொலை முயற்சியில் இருந்து காப்பாற்றி நம்ம வீட்டிற்கு கூட்டிட்டு வந்த விஷயத்தை கூட நான் அம்மா அப்பாவிடம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டியிருக்கிறார். ஆனாலும் மீனா அதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் தங்கமயிலுக்கும் தனக்கு தெரிந்த ஒரு வீட்டில் ஒரு வயதான பெண்மணியை கவனித்துக் கொள்ளும் வேலையை வாங்கி கொடுத்திருக்கிறார். இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்க, ராஜி மற்றும் கதிரின் திருமண விஷயத்தை கோமதி மறைத்து விட்டார் என்று பாண்டியன் வீம்பாக இருந்தார். பாண்டியன் கோபத்தில் இருக்க கோமதி எத்தனையோ முறை அவரிடம் நாடகம் போட்டும் சரி, மன்னிப்பு கேட்டும் கெஞ்சி பார்த்தார். ஆனால் அதற்கு பாண்டியன் பிடிகொடுக்கவே இல்லை. இந்த நிலையில்தான் தற்போது இந்த வாரத்திற்கான ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது. அதில் மீனா கோமதியிடம், நீங்க அவரிடம் கெஞ்சும் போது அவர் மிஞ்சுவார், ஆனால் நீங்க அவரை கண்டு கொள்ளாமல் அலைய விட்டு பாருங்க, அப்புறம் அவராக உங்களை தேடி வருவாரு என்று சொல்லியிருந்தார். இதனால் நேற்றைய எபிசோட்டில் கோமதி எல்லோருக்கும் சாப்பாடு வைத்தார். ஆனால் பாண்டியனுக்கு மட்டும் சாப்பாடு வைத்து கொடுக்கவில்லை. இதனால் பாண்டியன் கோபத்தில் இருந்தார். பிறகு ராஜி சாப்பாடு வைத்து கொடுத்து பிறகும் அதை சாப்பிடாமல் அங்கிருந்து போய்விட்டார். மற்றொரு புறம் குமாருக்கு நிச்சயதார்த்தம் எளிமையாக நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் அலட்சியப்படுத்திய பாண்டியனுக்கு மீனா கோமதி மூலம் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். அரசி மீனாவுக்கு போன் பண்ணி வீட்டில் அம்மா அப்பா இடையே நடந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறார். அம்மா சாப்பிடாம இருக்காங்க என்று சொல்லியதும் உடனே மீனா கோமதி வீட்டுக்கு கிளம்பி வருகிறார். வந்தவுடன் கோமதிக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இனிமேல் நீங்க அவரை கண்டுக்காதீங்க. அவர் இங்க இருக்கிறதையே நினைக்காதீங்க. உங்க முகத்தை கூட பார்த்து பேச மாட்டாருல்ல, அதே மாதிரி நீங்களும் இருங்க என்று சொல்கிறார். நீங்க வழிய சென்று பேசுறதால தான் அவர் இறங்கி வர மாட்டாரு. நீங்க கண்டுக்காம இருந்தா அவரே உங்க வழிக்கு வருவார். உங்க பையனையும் நான் இப்படித்தான் டீல் பண்ணுவேன் என்று ஐடியா கொடுக்கிறார். இதை கேட்டு, இனி பாரு என்னோட ஆட்டத்தை என்று கோமதி பாண்டியனை பழிவாங்க ரெடியாகிறார். பிறகு பாண்டியன் அங்கு வருகிறார். கோமதிக்கு உடல் சரியில்லை என்றால் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது தானே, எதற்காக எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டா என்று மீனாவிடம் கேட்க, நீங்க அவங்க கிட்ட பேசுறது இல்லை, அவங்க சாப்பிடாம இருக்காங்க என்று சொன்னதும் பாண்டியன் மீனாவை திட்டிவிட்டு போகிறார். மறுபுறம் மீனா வேலைக்கு சேர்ந்த இடத்தில் தங்கமயில் மீனாவின் தோழியின் அம்மாவை நன்றாக கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். மாலையில் அந்த வயதான அம்மாவின் மகள் வீட்டுக்கு வந்ததும் தங்கமயிலை வீட்டுக்கு கிளம்ப சொல்கிறார். தங்கமயிலும் கிளம்பி வருகிறார். இதே நேரத்தில் குமரவேலுக்கு பெண் பார்த்திருப்பதாக முத்துவேல் முன்பே சொன்ன நிலையில் மாப்பிள்ளையை பார்க்க பெண் வீட்டார் வருகிறார்கள். அவர்களுக்கு குமரவேல் பிடித்து போக 1 மாதத்தில் நிச்சயதார்த்தம் வைக்கலாம் என்று பேசி முடிக்கிறார்கள். இரு வீட்டாரும் தட்டை மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் குமரவேலுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் விருப்பமில்லை. அவர் அரசியைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ற முடிவில் உறுதியாக இருக்கிறார். பின்னர் தங்கமயில் வீட்டுக்கு வர, காலையில் போன, இப்போதான் வர்ற என்று பாக்கியம் கேட்கிறார். அதற்கு மீனா வேலை வாங்கி கொடுத்த விஷயத்தை தங்கமயில் சொல்லுகிறார். அதற்குள் பாண்டியன் கடையிலிருந்து வீட்டுக்கு வருகிறார். அவர் வந்தது மீனா சொல்லிக் கொடுத்தபடி கோமதி அவரை முழுக்க கண்டு கொள்ளாமல் இருக்கிறார். வழக்கம் போல பாண்டியன் தன்னிடம் இருந்த பணப்பையை நீட்டி கொடுக்க, அதை வாங்காமல் குத்துக்கள் மாதிரி நிற்கிறார் கோமதி.
பிறகு எல்லோரும் சாப்பிட இருக்கிறார்கள். கோமதி எல்லோருக்கும் சாப்பாடு பரிமாறுகிறார். ஆனால் பாண்டியனுக்கு மட்டும் எதுவும் வைக்காமல் இருக்கிறார். அதை பார்த்த பாண்டியன், ஓஹோ, இப்போ நீ என்னை கண்டுக்காம இருக்கியா? எனக்கு உன் சாப்பாடே வேண்டாம் என்று கோபத்தில் எழுந்து சென்று விடுகிறார். இதை அடுத்து வீட்டில் நிலைமை எப்படி மாறப் போகிறது என்ற எதிர்பார்ப்பில் எபிசோடு முடிவடைகிறது. இதுவரைக்கும் கோமதியின் உள்ளம் எவ்வளவு நெகிழ்வானது, அவளது பாசம் எவ்வளவு ஆழமானது என்பதை உணராமல் வாழ்ந்து வந்த பாண்டியனுக்கு வாழ்க்கை மெதுவாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கத் தொடங்கியது. குடும்பத்தில் நடந்த பல சம்பவங்களின் பின்னணியில் இந்த மாறுபாடு உருவானது. தங்கமயிலின் பிரச்சனைகள், ராஜி கதிரின் திருமண விஷயம், மீனாவின் உதவி, இவை அனைத்தும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து ஒரு உணர்ச்சி சூழலை உருவாக்கியது. முன்னதாகவே தங்கமயிலுக்கு உதவி செய்யக்கூடாது என்று செந்தில் மீனாவிடம் கடுமையாக எச்சரித்திருந்தார். அவங்களால் நம்ம குடும்பம் எவ்வளவு அவமானம் சந்திச்சது என்று மறந்து விட்டாயா? நீ மீண்டும் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தா நான் உன்னோட பேசவே மாட்டேன் என்று மிரட்டியிருந்தார். மேலும் தங்கமயிலை தற்கொலை முயற்சியிலிருந்து காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த விஷயத்தையும் பெற்றோரிடம் சொல்லிவிடுவேன் என்று அழுத்தம் கொடுத்தார். ஆனால் மீனா மனம் மாறவில்லை. மனிதாபிமானமே அவளது பலம். தங்கமயிலின் துயரத்தை பார்த்தவுடன் அவள் யோசிக்காமல் உதவி செய்யத் தொடங்கினாள். தனக்கு தெரிந்த ஒரு வீட்டில் வயதான அம்மாவை கவனிக்க வேண்டிய வேலை ஒன்றை தங்கமயிலுக்கு ஏற்பாடு செய்தாள். இதனால் ஒரு பக்கம் புதிய நம்பிக்கை பிறந்தாலும் மற்றொரு பக்கம் புதிய பஞ்சாயத்து விதைகள் விதைக்கப்பட்டன. இந்நிலையில் ராஜி மற்றும் கதிரின் திருமண விஷயத்தை கோமதி மறைத்துவிட்டார் என்ற எண்ணத்தில் பாண்டியன் உள்ளுக்குள் குந்தளித்துக் கொண்டிருந்தார். கோமதி எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் கணவரின் மனம் கரையவில்லை. அவள் பாசத்தோடு பேசினாள். அவர் இன்னும் கடுமையாக மாறினார். அந்த சமயத்தில் மீனா கொடுத்த ஆலோசனை கோமதியின் மனதில் மற்றொரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. நீங்க கெஞ்சினா அவர் இன்னும் மேலே போவார். ஒரு தடவை கண்டு கொள்ளாம இருந்தா பாருங்க, அவரே உங்களை தேடி வருவார் என்ற வார்த்தைகள் கோமதிக்கு புதிய தைரியம் தந்தது. அதன் விளைவாக ஒரு நாள் கோமதி எல்லோருக்கும் அன்போடு சாப்பாடு வைத்தார். ஆனால் பாண்டியனுக்கு மட்டும் சாப்பாடு பரிமாறவில்லை. அது ஒரு பெரிய போராட்டத்தின் ஆரம்பம் போல இருந்தது. பாண்டியன் அதை கவனித்ததும் மனதில் ஒரு எரிச்சல். ராஜி வற்புறுத்தி சாப்பாடு வைத்தாலும் அதை தொடாமல் எழுந்து விட்டார். பின்னர் நடந்த சம்பவம் இன்னும் சின்ன சின்ன நகைச்சுவையோடு கலந்த உணர்ச்சியை தந்தது. தண்ணீர் தண்ணீர் என்று பாண்டியன் அழைத்தபோது கோமதி நேராக தண்ணீர் பாட்டலிடம் சென்று, உன்னைத்தான் இந்த வீட்டுத் தலைவர் கூப்பிடுறாங்க, நீயே போ என்று நக்கலாகச் சொன்னாள். அந்த சிறு நக்கல் பாண்டியனின் மனக்கட்டுப்பாட்டை சிதைத்தது. கோபத்தில் சாப்பாட்டை எடுத்து வைக்கும்போது குழம்பு அவர் மேல் சிந்தியது. அந்த சிறு சம்பவம் அவருக்கு உள்ளுக்குள் ஒரு தள்ளுபடியை ஏற்படுத்தியது. அதை கண்ட கோமதி, நீங்க ஒழுங்கா பேசுங்க, நான் உங்களுக்கு விதவிதமா சமைச்சு ஊட்டி விடுவேன் என்று நினைத்து கொண்டாள். அவளது கோபத்திலும் பாசம் கலந்திருந்தது. மறுபுறம் தங்கமயில் தனது புதிய வேலையில் உண்மையோடு உழைத்துக் கொண்டிருந்தாள். வயதான அம்மாவை கவனித்து மரியாதையோடு நடத்தி தன் வாழ்க்கையை மீண்டும் எழுப்ப முயன்றாள். மாலையில் வீடு திரும்பும்போது பாக்கியத்தின் கேள்விகளுக்கு அமைதியாக பதிலளித்தாள். அதே நேரத்தில் குமரவேலின் நிச்சயதார்த்தம் எளிமையாக முடிவடைந்தது. ஆனால் குமரவேலின் மனம் அரசியிடமே இருந்தது. குடும்பத்தின் விருப்பம் ஒரு பக்கம், தனக்குள்ள காதல் மற்றொரு பக்கம். அவன் மனதில் குழப்பம். இந்த அனைத்து சம்பவங்களும் ஒரே வீட்டின் சுவர்களுக்குள் நடந்தாலும் ஒவ்வொருவரின் மனதிலும் தனித்தனி புயல்கள் வீசியது. மீனா செய்த உதவி வெளியில் நல்லது போல தோன்றினாலும் அது விரைவில் குடும்பத்தில் புதிய பிளவை ஏற்படுத்தப் போகிறது. அவளுக்கு துரோகி என்ற பட்டம் கட்டப்படவிருக்கிறது. ஆனால் உண்மையில் யார் துரோகி? உதவி செய்தவளா, புரிந்து கொள்ளாதவர்களா? இந்த கேள்வி பதிலில்லாமல் நிற்கிறது. கோமதி தனது அமைதியால் போராட்டத்தை தொடங்கியுள்ளார். பாண்டியன் தனது அகங்காரத்தால் சோதிக்கப்படுகிறார். மீனா தனது மனித நேயத்தால் தனிமைப்படுத்தப்படுகிறார். தங்கமயில் தனது வாழ்வை மீட்டெடுக்க முயற்சிக்கிறார். இந்த குடும்பத்தின் கதையில் இப்போது ஒரு புதிய திருப்பம் தொடங்கியுள்ளது. அன்பு, அகங்காரம், தியாகம், புரிதல், இவை அனைத்தும் மோதிக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் யார் வெல்வார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, இந்த அமைதி போராட்டம் இன்னும் பல உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப் போகிறது.